could, would. இதில் இன்னும் டவுட் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஈஸியாக சொல்லித்தரேன், நல்ல கவனிங்க. could அப்படின்னா ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் could யூஸ் பண்ணி சொல்வீங்க. I could eat some rice. என்னால் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட முடியும். I could clean my room. என்னால் என் ரூமை க்ளீன் பண்ண முடியும். புரியுதா? அப்போது would எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியும் ஆனால் இப்போ நடக்காது. அந்த இடத்துல நம்ம would யூஸ் பண்ணுவோம். சேம், I would eat some rice. என்னால் சாப்பிட முடியும் ஆனால் இப்போ லேட் ஆகிடுச்சு, நான் சாப்பிட மாட்டேன், அது இப்போ நடக்காது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் would யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி I would clean my room. என்னால் என் ரூமை க்ளீன் பண்ண முடியும் ஆனால் இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குது, டைம் இல்லை, ஸோ இப்போ நடக்காது. அந்த மாதிரி இடத்துல would யூஸ் பண்ணுவோம். இப்போ கிளியராக புரிஞ்சுதா could எங்கே யூஸ் பண்ணும், would எங்கே யூஸ் பண்ணுன்னு? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த கோர்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.